ஹாய் காய்ஸ், வெல்கம் டு EAA சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் 2024 ஆண்டு ஏஎல் பேப்பரில் பியோரில் மிச்ச 5 கேள்விகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, இப்போ நாங்கள் 6வது கேள்வி பார்ப்போம். 6வது கேள்வி ஒரு தொகையீட்டு கேள்வி. அதாவது அவங்க ஒரு கிராஃப் தந்திருக்காங்க. இந்த கிராஃபை 2π6 எண்களுக்குள்ளால் சுழற்றப்படைகளை என்ன கனவில் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் என்ன? எக்ஸ் 1 தொடக்கம் எக்ஸ் √2 வரைக்கும் தந்திருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும், ஒரு குறித்த வரை கொண்ட 2π6 எண்களுக்குள்ளால் சுழற்றைக்குள்ள அதோட கனவளவுக்கான சமன்பாடு π × தொகையீட்டுக்குள்ள y வர்க்கம் dx நம்ம ரேஞ்சை போட்டு கொடுக்கணும். இதே சமன்பாட்டை இப்போ நான் இந்த கேள்விக்காக எடுத்தேன். ரேஞ்ச் என்ன? 1 தொடக்கம் √2 வரைக்கும் நான் போட்டால் 4 × எக்ஸ் வர்க்கம் 4 சய எக்ஸ் வர்க்கம் × dx என்று கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த தொகையீட்டை பார்க்கல இதை நம்ம நேரடியாக தொகையிடலாம். இதுக்கு நாங்கள் கட்டாயம் பிரதியீடு கொடுக்கணும். அப்போ இந்த சேடை இல்லாமல் ஆக்குறதுக்கு நான் இப்போ ஒரு சைன் அல்லது கொஸ் ஏதாவது ஒன்றை பிரதியிடலாம். நான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 sin t என்ற பிரதியீடை கொடுக்குறேன். அப்போ இதை நம்ம வகையிட்டோம்னா என்ன கிடைக்கும்? dx = 2 × cos t × dt. இப்போ dxக்கான இதை எடுத்துட்டேன். அதே மாதிரி எக்ஸ் 1 ஆகும்போது டீக்கு என்ன பெருமானம்? sin t இருக்கும். ஆகவே t π/6 ஆகும். அதே மாதிரி எக்ஸ் √2 ஆகைக்குள்ள √2 × 2 sin t இருக்கும். அதாவது என்னது? 1 × √2 தான். ஆகவே t π/4. இப்போ நாம் இதை போட்டோம்னா π × π/6 தொடக்கம் π/4 வரைக்கும் 4 × எக்ஸ் வர்க்கத்துக்கு பதிலாக என்ன போடலாம்? 4 sin வர்க்கம் t போடலாம். இன்ட்டு √2க்குள்ள 4 சய 4 sin வர்க்கம் t dxக்கு பதிலாக 2 cos t × dt போடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 4 சய 4 sin வர்க்கம் t, அதாவது 4 பொதுவாக எடுத்தோம்னா 1 சய sin வர்க்கம் t, அதாவது 1 சய sin வர்க்கம் t என்னன்னு சொல்லலாம்? cos வர்க்கம் t என்று சொல்லலாம். ஆகவே π × இந்த 4ஐயும் நாம் விட்டலாம். இப்போ 2 cos t × sin வர்க்கம் t × 2 cos t × dt என்று நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன? 2 cos t வெட்டுப்படும். sin வர்க்கம் t என்னென்று எழுதலாம்? மேலே கொண்டு போய் cos வர்க்கம் t என்று எழுதலாம். இப்போ π × cosec வர்க்கம் t × dt என்று கிடைக்கும். இதுக்கு தொகையீடு என்ன? நமக்கு நேரடியாக தெரியும். cosec வர்க்கம் t -cot t என்று வரும். ஆகவே -cot t π × -cot t 6 தொடக்கம் π/4 வரைக்கும் வரும். இதுக்கு பெருமானத்தை பாருங்களேன். மறை π cot π × 4 சய × சய π cot π × r. சுருக்கினமெண்டா -π cot π என்ன? 1 தான். சய இங்கே மறையால் பெருக்கிறபடியாக சக × π cot π/6, அதாவது 1 × tan 30 பாகை, அதாவது 1 × √3. ஆகவே மேலே கொண்டு போகிறபடியாக இது √3 என்று வரும். ஆகவே நான் பையை பொதுவு எடுத்தால் எனக்கு வரப்போகுது √3 சய 1. ஆகவே அவங்க கேட்ட விட என்னால் எடுத்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது 7ஆம் கேள்வி. 7ஆம் கேள்வி, சி என்பது t பெரிது 0க்கு எக்ஸ் ln t, y e × t அடுக்கு சக t × ln t ஆகியவற்றினால் பரமான முறையாக தரப்படும் வலை என கொள்வோம். dy/dx என காட்டுகிறது வந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இது நம்மளோட வலிமையான வகையீட்டு கேள்வி தான். ஆகவே முதலாவது எக்ஸ் வகையிட்டா dx × dt ln t வகையிட்டான 1 × t என்று கிடைக்கும். இது மாதிரி dy/dt et வகையிட்டா et தான். t சக t வச்சுக்கொண்டு ln t வகையிட்டா 1 × t சக ln t வச்சுக்கொண்டு t வகையிட்டா அங்கால 1 என்று வரும். இதை சுருக்கைக்குள்ள நமக்கு et சக 1 சக ln t என்று கிடைக்கும்.
ஆகவே நமக்கு dy பை டிடி தெரியும், அடுத்த dx பை டிடி தெரியும். நமக்கு கேட்டது என்ன? dy பை dx. இதை என்னென்று எழுதலாம்? dy பை டிடி தர dtங்கு dx. ஆகவே இவர் dy பை டிடி என்ன? et சக 1 சக ln t கீழே dx பை டிடி என்ன? 1 கீழ். இப்போ இது மேலே வரும் t இன்ட்டு et சக 1 சக ln t என்று கிடைக்கும். dy பை dx அவங்க காட்ட சொன்ன மாதிரி காட்டியிருக்கோம். அடுத்தது என்ன? வளை சிக்கு t சமன் 1 நேரொத்த புள்ளியில் வரையப்பட்ட தொடலி புள்ளி 1, a எனும் புள்ளியினூடாக செல்லும் எனில் a சமன் 1 சக 2 என கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக நாம் இந்த புள்ளி என்னன்னு கண்டுபிடிப்போம். t சமன் 1 ஆகிக்கல x வந்து என்னவாக இருக்கும்? ln 1. ln 1 என்ன? 0. அதே மாதிரி y சமன் இன் ஓராம் அடுக்கு e சக 1 இன்ட்டு ln t அது 0. ஆகவே y சமன் e என்று கிடைக்கும். ஆகவே இந்த புள்ளி என்ன? புள்ளியிட ஆள்கூறு என்ன? 0, e என்று கிடைக்கும். இப்போ அதே மாதிரி அதில் படித்திறனையும் பார்ப்போம். dy பை dx அட் எப்போ t சமன் 1 ஆகும் போது 1 இன்ட்டு இன் ஓராம் அடுக்கு e தான் சக 1 இன்ட்டு ln 1 என்ன? 0. ஆகவே படித்திறன் நமக்கு கிடைக்க போகுது e சக 1 கிடைக்கும். நாம் 2 புள்ளிகளை சமப்படுத்துகிறோமே எடுத்துறது என்னத்தால் நம்மட இது நாங்கள் தொடலியில் படித்திறங்கன்றிருக்கோம். இப்போ இந்த தொடலிகளுக்கு தொடலி புள்ளிகள் 2 தந்திருக்காங்க. ஆகவே அந்த 2 புள்ளிகளையும் படித்திறனுக்கு சமப்படுத்தி பார்ப்போம். இப்போ m சமன் x2 மைனஸ் x1 இன் கீழ் y2 மைனஸ் y1 இன் கீழ் x2 மைனஸ் x1. ஆகவே படித்திறன் e சக 1 வந்து y2 என்ன? a சய e இன் கீழ் x2 1 சய 0 என்று வரும். ஆகவே இதை எங்கால பெருக்கினா e சக 1 தான். e சக 1 சமன் a சய e. ஆகவே a வந்து நமக்கு கிடைக்க போது 2 e சக 1 நமக்கு தேவையான கேள்வி வந்து இதோட 7ஆம் கேள்வி முடியுது. சரி, அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது வந்து 8ஆம் கேள்வி. 8ஆம் கேள்வியை கவனிங்க. உற்பத்தியிலிருந்து செங்குத்து தூரம் 1 இருப்பனவும் புள்ளி a அதாவது மறை 1, 2 ஊடாக செல்வதுமான இரு நேர்கோடுகளின் சமன்பாடுகளை காண சொல்லியிருக்காங்க. இப்போ தெரியும் எந்த ஒரு மறை 1, 2 புள்ளிக்குள்ளால் போகிற நேர்கோட்டில் பொது சமன்பாடு நம்மளால் எடுக்கலாம். எப்படி? y மைனஸ் y0 சமன் m இன்ட்டு x மைனஸ் x0. இங்கே y0ன்றது 2ஆகும், x0ன்றது மறை 1ஆகவும் இருக்கும். அப்போ பிரதியிட்டமெண்டா இப்படி ஒரு தொடர்பு கிடைக்கும். இதை நாங்கள் 0க்கு சமப்படுத்தினோம்டா நமக்கு கிடைக்க போகிற வரைவு வடிவம் பூஜ்ஜியம் என்று நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு தெரியும் எந்த ஒரு வெளிப்புள்ளியில் இருந்து ஒரு வரைவுக்கான செங்குத்து தூரம் காண்ற சமன்பாடு. இந்த சமன்பாட்டை கவனிங்க. வெளிப்புள்ளி என்றது நான் அல்ஃபா கமா பீட்டான்ற ஒரு புள்ளி எடுக்கிறேன். வரைவு வந்து ax சக by சக c சமன் 0. இப்போ இந்த வெளிப்புள்ளியிலேருந்து இந்த வரைவுக்கான செங்குத்து தூரம் d வந்து மொட்டுக்குள்ளே a அல்ஃபா சக b பீட்டா சக c இன் கீழ் ருட்டுக்குள்ளே a வர்க்கம் சக b வர்க்கம் என்றால் நம்ம தரையில் அதே சமன்பாட்டை நான் இங்கே குறிக்க போகிறேன். ஏன்? இந்த வெளிப்புள்ளி வந்து உற்பத்தியான 0,0. அதே மாதிரி நம்மளோட வரைவு வந்து இதுக்கான செங்குத்து தூரம் என்ன? அவங்க தரவில் தந்திருக்காங்க d சமன் 1. அப்போ நாம் இதை பிரதியிட்டோம்டா m சக 2 இன் கீழ் 1 சக m வர்க்கம் கிடைக்கும். இப்போ என்ன செய்யணும்? இந்த மொட்டை இல்லாமல் ஆக்குறதுக்காக வர்க்கப்படுத்துவோம். 1 சமன் m சக 2 முழுவதின் வர்க்கத்தின் கீழ் 1 சக m வர்க்கம். 1 சக m வர்க்கம் சமன் m வர்க்கம் சக 4m சக 4. நமக்கு கிடைக்கும் 4m சமன் சய 3 m சமன் சய 3 கீழ் 4 கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு m ஒரு விட தான் கிடைச்சிருக்கு. மற்ற விட என்ன? நமக்கு ஒரு சமன்பாடு தீர்க்கைகள் நமக்கு ஒரு சமன்பாட்டுக்கு விட கிடைக்குது, மற்ற தீர்வுக்கு நமக்கு கிடைக்கலண்டா மற்ற தீர்வு என்ன? முடிவிலி என்று சொல்லுவோம். ஆகவே மற்ற படித்திறன் வந்து m வந்து முடிவிலியாக இருக்குது.
முடிவிலி என்ற என்ன கருத்து, அதாவது எம்முக்கு முடிவிலி வாரபடியாக நேர்கோடு, அதாவது வையச்சுக்கு சமாந்தரமான கோடாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை நேரடியாகவும் சொல்ல இருக்கலாம். பாருங்கள், இது வந்து எக்ஸ் வந்து ஒன்றுன்ற புள்ளி தானே, அப்போ இதுக்கான செங்குத்து தூரம் என்னவாக இருக்கும், அது ஒன்றாக தான் இருக்குது. அப்போ ஒரு வரைவை நாம் இந்த சமன்பாடை காணாமலும் நேரடியாக சொல்லியிருக்கலாம். y சமன் மறை ஒன்றென்று கிராஃபாக இருக்குது. மற்றது அதுக்கு தான் நம்ம படித்திருக்கோம் m சமன் சய 3/4. அப்போ அதை நாங்கள் இதில் பிரதியிடுவோம். சய 3/4 x சய 3/4 சய y சக 2. ஆகவே இதை சுருக்கினமெண்டா நமக்கு சய 3x சய 3 சய 4y சக 8 சமன் 0. இதில் இருந்து நமக்கு 3x சக 4y சய 5 சமன் 0 என்ற வடிவம் நமக்கு கிடைக்கும். இதோட இந்த கேள்வி முடியும். சரி, அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து 9ஆம் கேள்வி. A மறை 1,1 எனவும் B 3,3 எனவும் கொள்வோம். ஏபியை விட்டமாக கொண்ட ஒரு வட்ட மெஸ்ஸின் சமன்பாட்டை கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் அதை முடிப்போம். இப்போ நமக்கு தெரியும், விட்ட புள்ளிகள் தரைக்குள்ளே வட்ட சமன்பாடு எழுதுறதுக்கான சமன்பாடு எஸ் சமன் இந்த 2 விட்ட புள்ளிகளும் x1 y1 x2 y2 எடுத்தால் x மைனஸ் x1 இன்ட்டு x மைனஸ் x2 சக y மைனஸ் y1 இன்ட்டு y மைனஸ் y2 சமன் 0 என்ற சமன்பாடு. இப்போ இதை நம்ம நேரடியாக பிரதியிடுறா நீங்கள் நமக்கு இருக்கிற வேலை என்ன நடக்கும், x சய 3 x சய 1 என்றபடியாக சக 1 சக y சய 3 இன்ட்டு y சய 1 சமன் 0. இப்போ சுருக்கினமெண்டா என்ன வரும், x வர்க்கம் சய 3x அங்கால ஒரு x, அப்போ சய 2x சய 3 சக y வர்க்கம் சய 4y சக 3 சமன் 0. அப்போ நமக்கு கிடைக்க போகிற வரைவு என்ன, x வர்க்கம் சக y வர்க்கம் சய 2x சய 4y சமன் 0 என்ற வரைவு நமக்கு கிடைக்கும். இதிலேருந்து நாம் என்ன சொல்லலாம், இந்த வரைவிட மையத்தையும் ஆரையையும் காணலாம். மையம் என்னது, 1, 6 2 இருக்கும். அதே மாதிரி ஆரை வந்து ருட்டுக்குள்ள 1 வர்க்கம் சக 2 வர்க்கம் சய அங்கால 0 வர்க்கம். ஆகவே நமக்கு கிடைக்க போகிறது √5 என்று விட கிடைக்கும். நமக்கு மையமும் தெரியும் ஆரையும் தெரியும். இப்போ அடுத்த கேள்வியை பாருங்கள். வட்டம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சய 4x சய 5y சக 9 சமன் 0 வட்டம் எஸ்ஐ பியில் தொடுகின்றது என காட்டுது. இப்போ நம்ம இதை நிறுவி எடுத்துட்டோம். இப்போ இந்த வட்டத்தோட இன்னொரு வட்டம் சொல்கிறாங்க, அந்த வட்டம் வந்து இதை உட்புறமாக தொடும் என்று சொல்லியிருக்காங்க. உட்புறமாக தொடணுமெண்டா அதுக்கு என்ன கண்டிஷன், அதில் மையங்களுக்கு இடையிலான தூரம் வந்து அதில் ஆரைகளின் வித்தியாசத்திற்கு சமனாக இருக்கும். அப்போ இந்த வட்டத்துக்கான மையமும் ஆரையும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் அடுத்த வட்டத்துக்கான மையத்தையும் ஆரையும் எடுப்போம். பூச்சி. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு மையம் என்னவாக இருக்கும், 2, 5 2 இருக்கு. அதே மாதிரி ஆரை 2 வர்க்கம் ஆகவே 4 சக 5 2 வர்க்கம் ஆக 25 4 சய 9. இப்போ நாம் இதை சுருக்கினோம்னா நமக்கு கிடைக்க போகுது √5 2 கிடைக்கும். அவை நமக்கு அடுத்ததுக்குரிய ஆரையும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்லணும், 2 மையங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை ஆரைகள வித்தியாசத்துக்கு சமனந்து காட்டணும். மையங்களுக்கு இடையிலான தூரத்தை பார்ப்போம். O1 O2 என்ன, 2 சய 1 முழுவதின் வர்க்கம் சக 5 சய 2 2 முழுவதின் வர்க்கம். ஆகவே 1 வர்க்கம் 1 தான், 5 2 சய 2 அரை, ஆக அரையின் வர்க்கம் 1 4. இப்போ நம்ம சுருக்கினோம்டா நமக்கு கிடைக்க போகிறது √5 2 கிடைக்க போகுது. இது வந்து என்னத்துக்கு சமன் காட்டணும், R1 மைனஸ் R2. இங்கே √5 சய √5 2, அதுவும் என்ன கிடைக்க போகுது, நமக்கு √5 2 தான் கிடைக்க போகுது. ஆகவே நாம் என்ன சொல்லலாம், O1 O2 வந்து R1 மைனஸ் R2க்கு சமன் ஆவதால் இந்த வட்டம் வந்து 2 வட்டங்களும் உட்புறமாக தொடும். இதோட மட்டும் நிப்பாட்டக்கூடாது. கேள்வியை பாருங்கள், வட்டம் இசை பியில் உள்ளே தொடுகின்றது என காட்டுகின்றது தந்திருக்காங்க.
அப்போ நம்ம தொடுமென்று காட்டிட்டோம், ஆனால் பியில் தான் தொடுதுண்டு நாம் இன்னும் காட்டிடு. இப்போ பியில் தான் தொடுமென்று காட்டுறதுக்கு என்ன செய்யணும், இதற்கு இந்த பி புள்ளி இருக்குது தானே, பி புள்ளி இப்போ நமக்கு தெரியும் முதலாவது வட்ட சமன்பாட்டை திருப்தி செய்யும். ரெண்டாவது வட்ட சமன்பாட்டையும் திருப்தி செஞ்ச நாம் என்ன சொல்லலாம், இந்த புள்ளிக்கும் அந்த புள்ளிக்கும் ரெண்டுக்குமே பொதுவான ஒரு புள்ளி தானே இருக்கும். ஆகவே அந்த புள்ளியை நாங்கள் பி என்று காட்டுவோம். இப்போ இந்த பொதுவான புள்ளி பி என்று காட்டுறதுக்கு நாம் என்ன செய்வோம், இரண்டாவது சமன்பாடு, அதாவது நான் இதை S2 என்று எடுக்கேன். S2 சமன்பாட்டில் நான் பி புள்ளியை பிரதியிடுவேன், அதாவது 3,3 பிரதியிடுவேன். அப்போ என்ன, 9 சக 9 சய 4 தர 3 சய 5 தர 3 சக 9. ஆகவே இந்த 18 27 சய 12 சய 15 நமக்கு கிடைக்க போகிறது 0. ஆகவே நாம் என்ன சொல்லலாம், S2 பி இருக்குன்னு சொல்லலாம். ஆகவே பி S1 சமன்பாட்டையும் திருப்தி செய்து S2 சமன்பாட்டையும் திருப்தி செய்தன்றபடியாக அது இந்த ரெண்டு வட்டத்துக்குமான பொது புள்ளி பி என்றதை நம்மளால் நிரூபிக்காட்டே இல்லை. இதோட இந்த கேள்வி முடியுது. அடுத்தா நாங்கள் பார்க்க போகிறது 10ஆம் கேள்வி. 10ஆம் கேள்வி என்ன, நம்மளோட வலிமையான ட்ரிக்னோமெட்ரிக் கேள்வி. கொட்டீட்டா இன்கீழ் 1 சக சைன் தீட்டா சக கொட்டீட்டா இன்கீழ் 1 சக சைன் தீட்டாவை அவங்க 4 கொசைக் 2 தீட்டான்னு காட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம வலிமையான சுருக்கல்லையே போவோம். இப்போ என்ன, ஃபர்ஸ்ட் அதை பொதுவை எடுப்போம். சைன் தீட்டா சக 1 சக சைன் தீட்டா கீழே 1 சக சைன் தீட்டா சக தர 1 சய சைன் தீட்டா, அதாவது ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் வடிவம். இப்போ 1 சய சைன் வர்க்கம் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம சுருக்கையில் கொட்டீட்டா இன்ட்டு 2 கீழே 1 சய சைன் வர்க்கம் தீட்டாவை நாம் கொஸ் வர்க்கம் தீட்டான்னு எழுதலாம். இனி கொட்டீட்டாவை கொஸ் தீட்டாவின் கீழ் சைன் தீட்டா 2 கீழ் கொஸ் வர்க்கம் தீட்டா இது வெட்டுப்படும். ஆகவே 2 கீழ் சைன் தீட்டா கொஸ் தீட்டான்னு கிடைக்கும். இவங்க என்ன, இப்போ நமக்கு தெரியும் சைன் 2 தீட்டாவை 2 சைன் தீட்டா கொஸ் தீட்டான்னு எழுதலாம். ஆகவே சைன் தீட்டா கொஸ் தீட்டாவை என்னென்று எழுதலாம், சைன் 2 தீட்டாவின் கீழ் 2 என்று எழுதலாம். ஆகவே சைன் 2 தீட்டாவின் கீழ் 2, அதாவது 4 கீழ் சைன் 2 தீட்டா 4 கொசெக் 2 தீட்டாண்டு நமக்கு அவங்க கேட்டபடி எடுக்கலாம். இனி மிச்சக்கலையை பாருங்கள். இதிலிருந்து கொட்டீட்டாவின் கீழ் 1 சக சைன் தீட்டா சக கொட்டீட்டாவின் கீழ் 1 சக சைன் தீட்டாவை இது 8 கொஸ் 2 தீட்டாக்கு சமன்னு சொல்லி அதை தீர்க்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவருக்கு பதிலாக என்ன எழுதலாம், 4 கொசெக் 2 தீட்டா எழுதலாம். இது சமன் என்னென்று காட்டியிருக்காங்க, 8 கொஸ் 2 தீட்டான்னு காட்டி சொல்லியிருக்காங்க. இதை தீர்க்கணும். ஆகவே 4 கொசெக் 2 தீட்டா சைன் 2 தீட்டா 1 கீழ் சைன் 2 தீட்டா இன்ட்டு 8 கொஸ் 2 தீட்டா இதை வெட்டலாம் 2. ஆகவே நமக்கு கிடைக்க போகுது 1 சமன் 2 கொஸ் 2 தீட்டா சைன் 2 தீட்டா. இது நம்மட இதே வடிவம் தான். 1 சமன் சைன் 4 தீட்டான்னு கிடைக்கும். ஆகவே சைன் 4 தீட்டா சைன் π/2க்கு சமனாக இருக்குது. ஆகவே இதுக்கு நாங்கள் பொது தீர்வு எழுதினோம்டா 4 தீட்டா nπ சக சய 1 எண்ணாம் அடுக்கு இன்ட்டு π/2 என்று வரும். ஆகவே தீட்டா சுருக்கினோம்டா nπ/4 சக மறை 1 எண்ணாம் அடுக்கு இன்ட்டு π/8. கட்டாயம் மறக்காமல் என்ன போடணும், n belongs to z கொடுக்கும். இதோட எங்களோட 10 கேள்வியும் முடிஞ்சுது. இதோட நாங்கள் பியோரோட 10 கேள்விகளை முடிச்சிட்டோம். இனி அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்ளைடு மிச்ச கேள்விகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட EIA சயின்ஸ் பார்க் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்றதுக்காக அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.